வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தேங்காய், வேர்க்கடலை, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி, கருவேப்பிலை, எண்ணெய் கொஞ்சம் போட்டு சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டு அடுத்து வந்து புளி போட்டுக்கலாம். புளி போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போடலாம், பூண்டு போடலாம், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை போட்டு ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லைங்க, சும்மா லைட்டாக. அடுத்ததாக தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு சும்மா ரொம்ப நேரம் எதையுமே வந்து வணக்க தேவையில்லை. ஒரு கிளறிட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொரன்னு இருக்கட்டுங்க. தாளிப்புக்கு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது இட்லிக்கு சட்னி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க.